திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள். எந்த ஏரியாவில் உங்களுக்கு நிலம் வேணும்? பூமாவும் லீலாவும் விஸ்வகர்மா ரியல் எஸ்டேட் சொந்தக்காரருக்கு முன் உட்கார்ந்திருந்தனர். விஸ்வகர்மாவின் ஆஃபீஸ் கட்டிடம் தடபுடலாக ஏசி, வெனிஷியன் பிளைண்ட்ஸ், சௌகரியமான சோஃபாக்கள், கார்பெட் என்று ஷோக்காக இருந்தது. ஏஜிஸ் ஆஃபீஸில் இந்த விஸ்வநாதன் 6 வருடம் முன்னால் கிளார்க்காக 700 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். என்னமோ வேலை. ரியல் எஸ்டேட்டில் புகுந்தவர் இன்றைக்கி ஊரில் லட்சாதிபதிகளில் ஒருத்தராக இருக்கார். ஆட்டை தூக்கி பாட்டில் போடுறார். அத்தனை பேச்சு சாதுரியம். அவர் பிழைச்சிக்கிட்டார். நுங்கம்பாக்கத்தில் இருந்து விஸ்வகர்மா ஆஃபீஸுக்கு வரும் முன்பே விஸ்வநாதனின் பழைய கதையை லீலா சொல்லிவிட்டாள். எந்த ஏரியாவிலேயோ பூமா லீலாவை பார்த்தாள். நல்லதா, எந்த இடமானாலும் சரிதான். ரொம்ப ஜன நெருக்கடி உள்ள இடம் வேண்டாம். அதே சமயத்தில் பஸ்ஸு போக்குவரத்து கிட்டக்க இருக்கிற மாதிரி இடம் கிடச்சா தேவலை. நுங்கம்பாக்கம், சாந்தம் இப்படி சென்டராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். பேசியவளை, நீ என்ன பைத்தியமா என்று கேட்கிறது நிசில். விஸ்வநாதன் ஏறிட்டார். 2 ஏக்கர் நிலம் வேணும்னு சொல்கிறீங்க, நுங்கம்பாக்கம் சாந்தோமில் இருந்தால் சந்தோஷம்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் கிரவுண்டு என்ன விலைன்னு விற்கிது தெரியுமா? 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரை. 1 ஏக்கராவுக்கு 18 கிரவுண்டு. அப்போ 25லேருந்து 1 லட்சம் ஏக்கர், 25 லட்சம் ஆகிடும் அல்லவா? 1 ஏக்கர் நிலத்து ஏக்கரேம்மா ஆக போகிறதா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்களே இல்லையா? என்னது, ஒரு கிரவுண்டு விலை 1 லட்சமா? மொத்தம் 25 லட்சமா? மாடி, இது என்ன பகல் கொள்ளை? பூமா அதிர்ந்து போனது. தெளிவாக விஸ்வநாதன் பெரிதாக சிரித்தார். நினச்சேன் நீங்கள் விவரம் புரியாமல் தான் ஏக்கர் அது இதுன்னு பேசுகிறீங்கன்னு நினச்சேன். இப்போல்லாம் முழுசாக 2 கிரவுண்டை வாங்குறது கூட கஷ்டம் தெரியுமா? 2 கிரவுண்டு இருந்தால் அந்த ரெட்டை விலை கொடுத்தாவது வாங்கி 8-10 பிளாட்டுகளாக கட்டி உடனே காசு பண்ணுற மாதிரி ரியல் எஸ்டேட்காரங்க தான் தயாராக இருக்கமே. அப்புறம் எங்கேருந்து 1 ஏக்கரும் 1/2 ஏக்கரும் கிடைக்க போகுது? ஜோக்கடித்ததாக நினைத்து கொண்டு அவர் சிரிக்கவும் பூமாவுக்கு லேசாக எரிச்சல் தோன்றியது. கொஞ்சம் தன் அறியாமையை பார்த்து கோபமும் எழுந்தது. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு எதுக்காக நிலம் தேவைப்படுதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்யலான்னு சொல்லுங்கள். விஸ்வநாதன் மேஜையிலிருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து பிரித்தார். அருமையான நிலம் ஒன்று அண்ணா நகரில் இருக்குது. கார்னர் பிளாட், முழுசாக 1.5 கிரவுண்டு, ஃபஸ்ட் கிளாஸ் ரோடு, ஸ்வீட் வாட்டர். இந்த பக்கம் மார்க்கெட், அந்த பக்கம் பஸ் ஸ்டாப். அமைதியான இடம். நீங்கள் இல்லம் கட்ட ஏற்ற லொக்காலிட்டி. கிரவுண்டு 30,000 கேட்குறான். நான் 25க்கும் முடிச்சு தரேன். என்கிட்ட ஆர்கிடெக்டும் கான்ட்ராக்டரும் இருக்காங்க. 10 நாளில் பிளான் அப்ரூவல் வாங்கி வேலையை தொடங்கிடலாம். இப்போ என்ன அக்டோபரா? 3 மாதம், சரியாக 3 மாதம். தையில் கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாம். என்ன? மூச்சு விடாமல் நீளமாக அவர் பேசிய பொழுது பூமாவின் எரிச்சல் அதிகமாகியது. 1.5 கிரவுண்டில் ஃபஸ்ட் கிளாஸ் விசாலமான காற்றோட்டமான கட்டிடத்தை 3 மாதத்தில் கட்டிடுவாரா? எப்படி இருக்கும் அது? மூக்கோட்டை அறைகளும் காற்று வசதியே இல்லாத நெருக்கமுமா? எப்படி இருக்கும் அது? ஏக்கரா கணக்கில் நிலம் வேண்டும். வயதானவர்களுக்கு இல்லம் கட்ட என்று சொல்லியும் இப்படி 1.25 கிரவுண்டில் ஃபஸ்ட் கிளாஸ் கட்டடம் என்றிருந்த மனுஷன் ஏன் சவுடால் அடிக்கிறாரு? கஷ்டப்பட்டு முகத்தில் சிரிப்பை தவழ விட்டு கொண்டு பூமா எழுந்தாள். கமிட்டியில் தீர்மானம் பண்ணிக்கிட்டு வந்து சொல்கிறோம். விலையை வேணா இன்னும் 2000 குறைச்சி பார்க்கட்டுங்களா? நான் வர்றேன். என்றைக்கோ அடித்த மஞ்சள் சுண்ணாம்பு பழைய பந்தமாய் இருந்த அறைகள் 2 மணி நேரம் போல முன்வராதாபில் நின்று காத்த பின்பு தனக்கு தேவையான விவரங்களை பூமாவால் சேகரிக்க முடிந்துவிட்டது. முதலில் கார்ப்பரேஷனுக்கு எங்களுக்கு இன்ன காரியத்துக்கு இன்னளவு நிலம் தேவைப்படுது, பிளானை பார்த்து காலி நிலங்களை குறிப்பிடுங்கள் என்று கடிதம் போட வேண்டும். ஊருக்கு வெளியில் நிலம் இருக்கிறது என்றால் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கு எழுத வேண்டுமாம். பின் சில நாட்கள் கழித்து அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸோடு தொடர்பு கொண்டால் டவுன் சர்வேயர் காலி நிலங்களை காட்ட அங்கிருந்து அழைத்து செல்லுவாராம். நிலம் படித்ததென்றால் கலெக்டருக்கும் வருவாய்த்துறை அலுவலகத்துக்கும் விண்ணப்பிக்க வேண்டுமாம். இத்தனை வேலைகளா? பூமாவுக்கு தலையை சுற்றியது. எந்த காலத்துக்கு இதெல்லாம் நடக்கப் போகுது? எப்போது இல்லத்தை கட்டி முடித்து கனவை நனவாக்குவது? மறுநாளில் இருந்து பூமாவுக்கு மத்தியானங்களில் அதே வேலைதான். கமிட்டி மெம்பர்கள் மாறி மாறி அவளுடன் சேர்ந்து அலைந்தார்கள். நித்தமும் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பழி கிடந்து சர்வேயருடன் வெயில் அத்தனையும் தலையில் வாங்கி கொண்டு ஊரை சுற்றி சுற்றி வந்தார்கள். நிலம் பிடித்து கிட்டே சென்றால் இது மின்சார வாரியத்துக்கு தேவைப்படுது, கார்ப்பரேஷன் ஸ்கூல் கட்ட ஒதுக்கி இருக்கு என்று பதில் சொல்லிவிடுவார்கள். இல்லை என்றால்
தனியார் நிலமாக இருந்தால் யானை விலை குதிரை விலை என்று ஏகமாக பயமுறுத்தியது. மொத்தத்தில் முழுதாக 3 மாதம் நாய் அலைச்சல் அலைந்தும் ஒரு இடம் கூட உருப்படியாக தேரவில்லை. பூமாவின் அலைச்சலுக்கு பலனில்லாமல் போனதில் மெம்பர்களுக்கு ரொம்பவும் வருத்தம். இப்படி அலையிறீங்களே, உடம்புக்கு என்னத்துக்காகும் என்று வேதனைப்பட்டனர். இவங்க உழைப்புக்காகவாது சட்டுன்னு ஒரு நிலம் குதிர்ந்து விடக்கூடாதா என்று ஏங்கினர். தங்களுக்குள் ஏதேதோ பேசி தீர்மானித்துவிட்டு அன்று கமிட்டி மெம்பர்கள் மூலம் அவர்கள் பூமாவை நெருங்கினர். பூமா, நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. பீடிகை பலமாக இருக்கவே பூமா புண்டகையோடு என்னவென்று கேட்டாள். இல்லை, சொல்லுங்க, ஏன் இப்படி தயங்குறீங்க? நீங்கள் அலையிற அலைச்சலை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூமா. அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டு கிளப்புக்காக அலையிறது அதிகமாகப்படுது இல்லை? அதனால கோச்சிக்கக்கூடாது பூமா. அங்கே உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் நாங்கள் சொல்கிறோம். பேசாமல் ஸ்கூல் வேலையை விட்டுடுங்க. அவங்க கொடுக்குற சம்பளத்தை நீங்கள் கிளப்புக்கு உழைக்கிற உழைப்புக்கு சம்பளமாக கிளப்பை கொடுத்துட்டு போட்டோம் பூமா. சில நிமிடங்களுக்கு பூமா மௌனமாக இருந்தாள். பின்பு சன்னமாக பேசினாள். சமூக சேவையாக நினச்சினா கிளப்புக்கு உழைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நிம்மதியோட ஒரு ஆத்ம திருப்தியோடு உழைக்கிற உழைப்புக்கு காசை கொடுத்து அந்த வேலையை மாற்றிடாதீங்க. நான் செய்கிறது சமூக வேலை இல்லை. புரியுறதா? தயவு செஞ்சு இன்னொரு முறை இப்படி பேசிடாதீங்க. உங்கள் அக்கறைக்கு நன்றி, ஆனால் இனிமே இப்படி கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கிளப்புக்கு கொடுங்க. நம்ம புது ப்ராஜெக்டுக்கு ரொம்பவும் பணம் தேவைப்படுவது. ஓகே லேடிஸ்? இது விஷயமாக திரும்ப வாய் திறந்த அவளிடம் பேசுவதற்கு யாரும் துணியவில்லை. அன்றைய தபாலில் ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனத்திலிருந்து கடிதம் ஒன்று வந்திருந்தது. 3 மாதங்கள் ஆகிவிட்டன, ஏன் உங்களிடமிருந்து தகவல் எதுவும் வரவில்லை என்று கேட்டிருந்தார்கள். உதவி பண்ண போகிறவர்களிடமிருந்து இப்படி ஒரு நினைவூட்டும் கடிதம் வந்ததும் பூமாவின் தவிப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. என்ன சொல்லுவது இவர்களுக்கு? எத்தனை முயன்றும் நிலம் எதுவும் சரியாக அமையவில்லை என்பதை எப்படி தெளிவுபடுத்துவது? நம்புவார்களா அவர்கள்? அல்லது ஈடுபாடு போதாதென்று எண்ணிவிடுவார்களோ? சரி, இவர்களுக்கு ஸ்ரத்தை இல்லை, அதனால் நிதி உதவி வேண்டாம் என்று தீர்மானித்து விடுவார்களோ? ஐயோ கடவுளே, என்ன செய்வது இப்பொழுது? பூமாவுக்கு என்ன செய்வதென்றே எதுவும் விளங்கவில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவள் மாட்டிக்கொண்டாள். பரபரப்புடன் தொடர்ந்து வந்த 10 நாட்களில் மத்திய சோஷியல் வெல்ஃபேர் போர்டு, மாநில பொதுத்துறை, நிதித்துறை மந்திரிகள், சென்னை கலெக்டர் ஆகியோருக்கெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பினாள். கவர்னர் முதலமைச்சர்களையும் நேரில் சந்தித்து மனு கொடுத்தால் ஜரூராக காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் ராஜ்பவனுக்கும் கோட்டைக்கும் மாறி மாறி படையெடுத்தாள். என்ன பண்ணி என்ன, மேற்கொண்டு 1 மாதம் போனதை ஒழிய நிலமும் அகப்படவில்லை, மண்ணாங்கட்டியும் அகப்படவில்லை. இதற்கு நடுவில் 4 மாதமாக அங்கத்தினர்கள் தங்கள் பங்குக்கு 1 ரூபாய் டிக்கெட்டுகளை விற்று பணம் சேகரித்தாள். சற்றும் எதிர்பாராமல் 9504 ரூபாய் சேர்ந்து விட்டது தான் கொஞ்சம் மனதுக்கு சமாதானத்தை தந்த சமாச்சாரம். அதுவும் பத்திரிகைகளில் எழுதி அதன் வாயிலாக சேர்ந்த டொனேஷன் பணமும் நட்சத்திர இரவு சம்பாதித்து தந்த பணமும் கணிசமாக கையில் இருக்க, இந்த பணம் தந்த தைரியத்தில் அன்று புதன் அபயா சேரிட்டி கிளப் நிலம் கிடைக்க தாமதமாவதால் இனியும் நாட்களை கடத்தாமல் உடனடியாக ஒரு வாடகை வீட்டில் சாந்தி சதனை துவங்குவது, கையிருப்பை கவனமாக செலவு செய்து இல்லத்தை நடத்தி கொண்டே வெல்ஃபேர் போர்டு நிதியை கேட்பது, நிலத்தை தீவிரமாக தேடி அலைந்து வாங்கிவிடுவது என்று முடிவு செய்தனர். சாந்தி சதனத்தை வாடகை வீட்டில் ஆரம்பிப்பது என்பதை தீர்மானித்து விட்டதால் தற்காலிகமாக நிலம் தேடுவதை விட்டுவிட்டு பூமாவும் மற்றவர்களும் வாடகைக்கு வீடு தேடும் வேட்டையில் இறங்கினர். ஆரம்பத்தில் 10 15 அம்மாக்களை மட்டும் வைத்து இல்லத்தை துவக்கினால் அவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்குள் எப்படியாவது சொந்த கட்டிடத்துக்கு போய்விடுவோம், அதனால் இப்போதைக்கு 4 பெரிய அறைகளை கொண்ட தனி வீடாக பார்த்தால் போதும் என்ற எண்ணத்தில் வீடு தேடும் படலத்தில் ஈடுபட்டவர்களுக்கு துவக்கத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. வீடா? வயசானவங்களை வச்சு இல்லை நடத்துகிறதா? சாரி, எங்களுக்கு இஷ்டமில்லை என்றார்கள். ஏன் இஷ்டமில்லையாம்? வயசானவங்கன்னா அடிக்கடி சாவு விழுமே. நோ, முடியாது என்றார்கள். வயதானவர்கள் வீட்டை அசிங்கம் பண்ணிடுவாங்க, நீங்கள் வேறு இடத்து பார்த்துக்கோங்க என்றார்கள்.
இங்கும் அங்கும் அலைந்து தெரிந்தவர்களுக்கு சாரி கொடுக்கறதில்லைங்கன்ற வார்த்தைகளை தொடர்ந்து எங்கும் கேட்ட பொழுது இனி என்ன செய்யப் போகிறோம் என்கின்ற வருத்தம் உண்டானதில் ஆச்சரியமில்லை. பூமா ஸ்கூலுக்கு விடுமுறை நாள் என்பதால் கொஞ்சம் நிதானமாக எண்ணெய் தேய்த்து குளித்து இரண்டாக குப்புறம் அடித்து நின்று தலையை துவட்டி கொண்டிருந்தாள். நிமிர்ந்தவள் மயிராப்பூரில் இருந்து வரும் மெம்பர் ஜானகி. என்ன ஜானா, இந்த கார்த்தால வேலையில் வாங்க வாங்க. ஐ எம் சாரி டு டிஸ்டர்ப் யூ பூமா. முக்கியமான விஷயம் பேசிட்டா தேவையில்லைன்னு தோணுச்சு, அதுதான் உடனே வந்தேன். வாங்க ஜானா, வந்து உள்ளே உட்காருங்க. ஜானகி செருப்பை அவிழ்த்து விட்டு கூடை நாற்காலியில் அமர்ந்தாள். சொல்லுங்க, என்ன விஷயம்? நாம் ஹோம் ஆரம்பிக்க தீர்மானிச்சிட்ட விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் என்னை சேர்த்துக்கோ ஒன்றை சேர்த்துக்கோன்னு நிறைய பேர் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடியை ஒரு தட்டு தட்டி தளர்த்தி கோடாலி முடிச்சு போட்டபடியே வந்த பூமா, நியூஸ் பரவுறது நல்லது தானே ஜானா, விளம்பரம் நமக்கு அவசியம்தானே என்றாள். அதுக்கு சொல்லலை பூமா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கேஸ். அந்த பாட்டியம்மா ரொம்ப பாவம். நேற்று கூட என் கையை பிடிச்சிண்டு என்னை இங்கேருந்து அழிச்சிட்டு போயிடு, ஏதோ இல்லை ஆரம்பிக்க போகிறீங்களாமே அதில் சேர்த்துடுன்னு அழுதாங்க. ராத்திரி தூங்கக்கூட முடியல. அவங்கள பற்றி உங்கள்கிட்ட என்ன பண்ணலான்னு தான் கேட்க வந்தேன். பூமாவின் பதில் பேசாமல் அமர்ந்திருந்த ஜானகியின் மேலே பேசினாள் ஜானகி. அந்த பாட்டியோட பேர் நவநீதம். திருவண்ணாமலை பக்கம்தான் சொந்த ஊர். 2 பசங்களை பெற்றுக்கிட்டு மனைவி இழந்தவரை கட்டிக்கிட்டாங்களாம். வழக்கமாக சின்னம்மா தான் மூத்த பசங்களை படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே நவநீதம் கேஸில் தலைக்கீழ் வேலைக்காரி மாதிரி அப்பாவும் பிள்ளைகளும் இவளை நடத்தி இருக்காங்க. நடுநடுவில் இவங்களுக்கு அபார்ஷன் நிறைய ஆனதில் உடம்பும் கெட்டு போச்சான். அதனால் அதில் வேற கஷ்டம். மூத்த பையன் சுமாராக படிச்சுட்டு 800 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். இளையவன் அரபு நாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். புருஷன் போனதுக்கப்புறம் நவநீதம் போக்கிடம் இல்லாமல் மூத்த மகன்கிட்ட தான் தங்கிட்டாங்க. அவனுக்கு தான் இவங்களை கண்டா ஏற்கனவே ஆகாதா, இவங்க கையை காலை வச்சுக்கிட்டு உபயோகமாக இருந்த வரைக்கும் கூட கொஞ்சம் பரவாயில்ல. வியாதி வந்து படுத்ததுக்கப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த பிள்ளையாகட்டும், அவன் பொண்டாட்டி ஆகட்டும், 4 குழந்தைகளாகட்டும் சதா கரிச்சியை கொட்டுறாங்க. இவங்களெலாம் தலையெழுத்து 1 வருஷமாக படுத்த படுக்கையாக வேறு ஆயிட்டாங்களா. பின்கட்டில் பாத்ரூம் போகிற வழியில் கையகல இடம் ஒன்று இருக்குது, அங்கே தான் படுக்க போட்டிருந்தாங்க. நேற்று எங்கேயோ கல்யாணம்னு வாசல் கதவை பூட்டிக்கிட்டு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அவளை தனியாக முன் வராந்தில் படுக்க வச்சுட்டாங்க. வேலைக்காரி ஒரு வேளை வந்து பேருக்கு பார்க்க சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. அந்த கிழவியை வந்து பாருமா, வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு வேலைக்காரி நேற்று மத்தியானம் சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். மகா கன்றாவி போங்க. அதான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறது எப்படின்னு கேட்கத்தான் ஓடியாந்த. பாட்டிக்கு எத்தனை வயசாச்சு ஜானா? அது இருக்கும் 70க்கு மேலே. என்ன உடம்பா? சக்கரை வியாதியோட எக்கச்சக்கமாக ஆஸ்துமா வேற இருக்குது. பூமா எழுந்து ஜன்னலில் போய் நின்றாள். மஞ்சளாக சிறு குருவி ஒன்று செம்பருத்தி பூக்களின் அடியில் உட்கார்ந்து அலகால் பூவை கொத்தி தேனை குடித்து கொண்டிருந்தது. ஒரு காக்காய் மெதுவாக வந்து பவழமல்லி செடியிலிருந்து காய்ந்து கீழே விழுந்திருந்த குச்சியை குனிந்து அலகால் கவ்வி தூக்கிவிட்டு என்னவோ நினைத்து கொண்டதைப் போல் அதை மறுபடியும் கீழே போட்டு விட்டு அருகில் கிடந்த இன்னொரு குச்சியை தூக்கி கொண்டு பறந்து போனது. கூடு கட்டப் போகிறதா? அதுதான் இப்படி பொறுக்கி பொறுக்கி கொச்சிகளை சேர்க்கிறதா? பத்திரமாக தங்க ஒரு வீடு, வயிறு நிறைய உணவு. பறவையாக இருந்தால் என்ன, மனுஷனாக இருந்தால் என்ன, குடியிருக்க பாதுகாப்பான ஒரு இடமும் வயிற்றுப்பாடும் எல்லோருக்கும் ஒன்றுதானே. இருக்கும் இடத்தில் பாதுகாப்பில்லை என்று தோன்றிவிட்டதால் அப்புறம் பயம்தான், வேதனைதான். இந்த பாட்டி மேலும் கொஞ்சம் தப்பு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் பூமா. அந்த மரபுகள் எப்போவாது என்னோட பேச வந்தா இவங்க மேலே 1000 புகார் சொல்லுவா. வாயை அடக்க தெரியாத மனுஷி. இந்த வயசுலேயும் நாக்குக்கு விதவிதமாக வேண்டி இருக்குது. சின்ன பசங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட முடியாதபடி ரேழியிலேயே படுத்துக்கிட்டு என்ன சொல்கிறேன், எண்ணெய் வாசனை வருதே, பக்கடாவா எனக்கு 4 கூடைன்னு சதான எச்சரிக்கும். எல்லார் வீட்லேயும் தான் மாமியார் இருக்காங்க, ஆனால் என் தொல்லை பெரிய தொல்லைன்னு அந்த மருமக புலம்பி நிறைய நாள் நான் கேட்டிருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க ஜானா? ஹோம் ஆரம்பிக்கிறதா இருக்கோம் பூமா. உடனே ஆரம்பிக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் இடம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குதே. இல்லை, எப்போ ஆரம்பித்தாலும் இந்த பாட்டிக்காக ஒரு இடம் ஒதுக்க முடியுமா பூமா? ரொம்பவும் பாவப்பட்ட ஜென்மம். நான் ஒருத்தி முடிவு பண்ணுற விஷயம் இல்லை இது. கமிட்டியில் முடிவு எடுக்கணும். எதுக்கும் நீங்கள் என் கூட ஒரு நடை வந்து அந்த பாட்டியை பார்த்துட்டு வர முடியுமா ப்ளீஸ்?
பூமா அரை நிமிடம் யோசித்தாள். திருவான்மியூர் பக்கம் நிலம் பார்க்க போக வேண்டிய வேலை இருக்கிறது. மணி என்ன இப்பொழுது? 8 போய் பாட்டியை சந்தித்து விட்டு வந்து அப்புறமாக 10 மணிக்கு மேல் திருவான்மியூருக்கு போனால் என்ன? இருவரும் கிளம்பினர். பாட்டியின் நிலைமை பூமா எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு மோசமாக இருந்தது. மாடிப்படியில் ஏறும் பொழுதே நாற்றம் ஆளை விரட்டி அடித்தது. தாழ்வாரத்தில் ஓரமாக சுருங்கி உலர்ந்து போன பாட்டி, கிழிசல் பாய், உடம்பில் பேருக்கு ஒரு புடவை துண்டு, பக்கத்தில் பெட்பேன், எச்சில் துப்ப மக்கு கிண்ணம், அலுமினிய தட்டு, டம்ளர், மண்பானையில் தண்ணீர், அருகில் ஒரு அலுமினிய குண்டானில் மோர் சாதம், காகிதத்தில் காய்ந்த நார்த்தக்காய் துண்டங்கள். 24 மணி நேரமாக அங்கேயே படுத்து அங்கேயே மலம் கழித்து ஈக்கள் ஏராளமாக மொய்த்து கொண்டிருந்தன. மோர்ச்சாத குண்டானில் சாரியாக சிவப்பு எறும்புகள். நாற்றம் நாற்றம் குமட்டும் நாற்றம். இவர்களை பார்த்ததும் பாட்டி அழ ஆரம்பித்து விட்டாள். பன்னியிலும் கேடுகட்ட ஜென்மமா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இந்த உடம்புல உசுறு இன்னும் என்னத்துக்கு இருக்கோ தெரியலையே. காலையிலே போய் சாயங்காலம் வந்துடுவோன்னு பொய் சொல்லி என்னை இங்கே படுக்க வச்சுட்டு போயிட்டாங்களே. பெட்டியோடு புறப்படுறப்பே எனக்கு சந்தேகம்தான். வயசான காலத்தில் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? 3 வேளையும் மோர்ச்சோரை எப்படிமா தின்றது? வாயில் போட்டால் குளிர் நடுங்குது. கை கால் நல்லா இருந்த வரைக்கும் இவங்களுக்காக வேண்டிய உழைப்பு உழைக்கலையானா? இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் வருஷக்கணக்காக சமைக்காரியா சமைச்சு போடலையா? புள்ளப்பேர் பார்க்கலையா? பிள்ளைங்களை குளிப்பாட்டி ஸ்கூலில் கொண்டு விட்டு அவங்க காரியங்களையெல்லாம் கவனித்து அம்மா எத்தனை வேலை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அவங்க நினப்பில் இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்களே. இந்த உசுறு இன்னும் ஏன் கடந்து அல்லாடுது? பொசுக்குன்னு போயிடக்கூடாதா? பிறந்த அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுகம்னா என்னன்னு தெரியாத ஒரு ஜென்மம்னா மொத்தத்தில் பாவி, மகா பாவி. குச்சி கையால் தலையில் அடித்து கொண்டு அழுதவளின் கையை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமே ஒரு வழி பண்ணுறோம் என்று சொல்லிவிட்டு பூமா வீட்டுக்கு வந்தாள். தாய் பரிமாறின சாப்பாடு உள்ளே இறங்க மறுத்தது. இது மாதிரி வேண்டாமல் ஆகிவிடுவார்கள். எத்தனை பேர் இருப்பார்கள்? இவர்களுக்கெல்லாம் சாவுதான் விமோசனமா? சரி, சாவு வருகின்ற வரைக்கும் இப்படி நவநீதா பாட்டி வாசல் வராந்தாவில் படுக்க வைத்து விட்டு போய்விட்டார்களே, அவர்களுக்கு மனது உறுத்தாது? ராத்திரி மழை பெய்து சாரல் அடித்தால் இந்த பாட்டி என்ன செய்வார்? சாரலில் நனைந்து குளிரில் நடுங்கி திடுமென்று பூமாவுக்கு களிமண்ணாலும் ஒரு பொம்மை செய்து அங்கு வைத்திருப்பது போலவும், மழையில் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைகின்ற மாதிரியும் கற்பனை தோன்றியது. பந்த வாசம், பசி, தாகம் என்று எதுவுமே காட்டாமல் நவநீதம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை பொறுத்தவரை அந்த பாட்டி ஒரு களிமண் பொம்மைதானா? அப்புறம் அது கரைந்தால் என்ன, இருந்தால் என்ன? காலையில் கதவை திறந்து ஓ பொம்மை கரைந்து விட்டதா, அதுவும் நல்லதுக்குத்தான் என்று சந்தோஷப்படக்கூட செய்வார்கள். என்ன பயங்கரமான உலகம் இது! வேதனை மாறாத மனதுடன் பூமா திருவான்மியூருக்கு சென்றாள். மருந்தீஸ்வரர் கோயிலை தாண்டி இடது பக்கமாக கொஞ்சம் திரும்பிய பின்புதான் அந்த இடம் இருந்தது. தொலைவில் நீலக்கடல், ஆனந்தமான காற்று, நிம்மதி தரும் நிசப்தம். இடம் பிடித்து போக புரோக்கருடன் பூமா நேரடியாக சொந்தக்காரர் சேட்டை சென்று பார்த்தாள். அங்கெல்லாம் இப்போ கிரவுண்டே 5000 போகுது. எனக்கு அவ்வளவு ஆசை இல்லை. தவிர நீங்கள் ஏதோ நல்ல காரியத்துக்கு வேணும்னு வேறு சொல்கிறீங்க. ஏக்கர் 40,000ன்னு கொடுக்க நான் ரெடி. 1.5 ஏக்கர் இருக்குது. 60,000 மொத்தமாக கொடுத்துடுங்க. 60,000மா? 30லிருந்து 45க்குள் முடித்து விடலாமே என்று ஆசைப்பட்டது நடக்காதா? 2 நாளில் சொல்வதாக கூறிவிட்டு பூமா வெளியில் வந்தாள். ₹1,00,000 கொடுத்தா கூட இந்த மாதிரி இடம் இப்போ கிடைக்காது. அவருக்கு நல்ல மனசு, அதுதான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, விட்டுடாதீங்க. புரோக்கரிடம் விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு வந்தவளுக்காக செல்லா காத்திருந்தாள். அவளோடு சாந்தா ஸ்ரீனிவாசன் என்கின்ற மெம்பர். எங்கே போயிட்டீங்க பூமா? 11 மணிக்கு ஃபோன் பண்ணப்போ நீங்கள் திருவான்மியூருக்கு போயிருக்கிறதா சொன்னா. நில விஷயமாவா போனீங்க? எங்கிட்ட சொல்லியிருந்தா காரை எடுத்துக்கிட்டு நானும் வந்திருப்பேன்ல. பூமா வறட்சியாக சிரித்தாள். சும்மா எல்லோரையும் எதுக்காக தொந்தரவு பண்ணணும் செல்லா? நிலம் கிடைக்க போகிறது நிச்சயம்னு சொல்ல இருப்பேன். வீணா அலைச்சலுக்கு கார் பெட்ரோல் செலவு வேறே எதுக்கு? நிலத்தை போய் பார்த்துட்டிங்களா? நிலம் அருமையாக தான் இருக்குது. ஆனால் விலை தான் ஜாஸ்தி. 1.5 ஏக்கருக்கு 60,000 ரூபாய் கேட்குறாரு. இது ரொம்ப குறைச்சல் புரோக்கர் சொல்கிறாரு. ஆனாலும் நமக்கு இது ஜாஸ்தி தானே. மத்தியானம் கமிட்டி மீட்டிங்கில் இதை டிஸ்கஸ் பண்ணி கூட கொஞ்சம் ஆனால் சமாளிக்க முடியுமான்னு யோசிப்போம். அதுக்குள்ளே பூமா, இப்போ நாங்கள் வந்த சமாச்சாரத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயம் சந்தோஷப்படுவீங்க. நம்ம
சாந்தி ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்கள் சாந்தி. வீட்டில் ஹோம் ஆரம்பிக்கிற விஷயமா நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்ப எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு லிபியாவில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாதம் லீவில் வந்திருக்கிறாங்க. அவங்களும் கூட இருந்தாங்க. வீடு கிடைக்காத பிரச்சனையை பற்றி அவங்கக்கிட்ட சொன்னப்போ, அடையாறில் எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு பூட்டியே வச்சுருக்கோம். பழசு தான், பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 வருஷத்தில் நாங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் வீடு எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. உடனே செல்லாவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை போய் பார்த்தோம். பரவாயில்லை, நீங்கள் சரின்னா வாடகையை பேசி முடிச்சிடலாம். வீடு காத்தோட்டமாக விசாலமாக இருக்குது பூமா. தனி வீடு, கொஞ்சம் பழசுங்கிறது தவிர வேறு குத்தம் எதுவும் இல்லை. 200 ரூபா தான் வாடகை. சட்டென்று பூமாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. நவநீதம் பாட்டி நல்ல ராசிக்காரர் தான் என்று தோன்றியது. உங்களுக்கு சரின்னா எனக்கும் சம்மதம்தான். நீங்கள் தேவகியோட போய் கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுங்க. நாளைக்கு நாம் எல்லோரும் வீட்டை பார்த்து ஏற்பாடுங்களை ஆரம்பிச்சிடலாம். அன்றைய பொழுது பூமாவுக்கும் அபயா சேரிட்டி கிளப்புக்கும் ரொம்ப நல்ல பொழுதாகவே விடிந்திருக்க வேண்டும். வாடகைக்கு வீடு கிடைத்ததை விட அவுட் ஆஃப் ப்ளூ என்பார்களே, அந்த தினசில் மதியம் ஃபோன் செய்து மாமனார் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு என்று சுமதி சொல்ல, அன்று மாலையே சினிமா உலகில் பெரும் புள்ளியான அவரை பூமா சந்திக்க சற்றும் எதிர்பாராத இனிய அதிர்ச்சியாய் அவர் நிலம் வாங்க தான் பணம் தருவதாக சொன்னாரே, அதுதான் ரொம்ப பெருசு. உங்கள் கிளப் நடவடிக்கை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. 2 நாள் முன்னால் சுமதி என் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். மனசுக்கு உங்கள் திட்டம் பிடிச்சு போச்சு. சுமதி கிட்ட பூரா விவரத்தையும் விசாரித்தேன். நிலத்தை தேடி அலையிறீங்கன்னு சொன்னப்போ, சரிம்மா நிலம் கிடச்சா உடனே சொல்லு, நம்ம அம்மா ஞாபகார்த்தமாக அதுக்கான கிரயத்தை நாம்ளே கொடுத்துடலான்னு சொன்னார். வேலை கூடி வந்திருக்கு. இப்போ நிலம் கிடச்சி நீங்களும் வந்துட்டீங்க, சந்தோஷம். இந்தாங்க 60,000க்கு செக்கு. உங்கள் இல்லம் அமோகமாக நடக்க முருகனை வேண்டிக்கிறேன். பெரியவர் செக்கை நீட்டிய நிமிடத்தில் ரொம்ப வருடங்கள் கழித்து இதயம் பொங்குவதையும் அதன் விளைவாக கண்களில் நீர் திரள்வதையும் பூமா உணர்ந்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.